கடல் அது ஒரு உலகம். நாம் பார்க்கிறதெல்லாம் அதன் மேல் பகுதி மட்டும். ஆனா அதன் அடியில் என்ன இருக்கு தெரியுமா? சில நேரங்களில் கடலின் அடியிலிருந்து அப்படியே மனிதர்களை பயமுறுத்தும் ஒலிகள் வருகிறது. இந்த சவுண்ட்ஸ் அனிமல்ஸ் இல்ல, மெஷின்ஸ் இல்ல. அப்படின்னா அது என்ன? இன்னைக்கு நாம் பார்க்க போறது சயின்ஸ் கூட முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத கடலின் 5 மர்ம ஒலிகள். 1997ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடந்தது. நோவா ஓஷன் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தபோது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் டிடெக்ட் பண்ணாங்க. அந்த சவுண்டுக்கு பேர் வைத்தாங்க த ப்ளூப். இந்த சவுண்ட் சாதாரண சவுண்ட் இல்ல, அது மிகவும் லவுட், மிகவும் டீப், thousands of kilometers டிஸ்டன்ஸ்ல கூட டிடெக்ட் ஆகும் அளவுக்கு பவர்ஃபுல். இமேஜின் பண்ணுங்க, கடலின் ஆழத்திலிருந்து ஒரு அன்னோன் சவுண்ட் முழு ஓஷன்ல எக்கோ ஆகுது. இந்த சவுண்ட் எந்த வேலோட சவுண்டுக்கும் விட பவர்ஃபுல். சயின்டிஸ்ட் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் நோன் மரீன் அனிமல்ஸ்ல யாராலும் இவ்வளவு லவுட் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ குவெஸ்சன், இது என்ன சவுண்ட்? அதுக்கப்புறம் பல தியரிஸ் வந்துச்சு. முதல் தியரி, ஜாயிண்ட் அன்னோன் கிரீச்சர். ஓஷன்ல இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு மேசிவ் உயிரினம் இருக்குமா? அதுதான் இந்த சவுண்டை உருவாக்கியதா? ஒரு கிரீச்சர் ப்ளூ வேலை விட பெரியது, ஓஷன் டெப்த்ல வாழறது, நமக்கு தெரியாம இருக்கிறது. அது சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணினா அது இப்படித்தான் இருக்குமா? ஆனா சயின்டிஸ்ட் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷன் வந்தது, ஐஸ் கிராக்கிங். அண்டார்டிகா அருகில பெரிய ஐஸ்பர்க்ஸ் கிராக் ஆகும்போது அதுவும் ஹியூஜ் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், அதுவே ப்ளூப் இருக்கலாம் என்றார்கள். ஆனா ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த சவுண்ட் பேட்டர்ன் அது ஒரு உயிரினம் மாதிரி இருந்தது. ஐஸ் கிராக்கிங் சவுண்ட் யூசுவலி ரேண்டமா இருக்கும். ஆனா ப்ளூப் சவுண்ட்ல ரிதம் இருந்தது. அது உயிரோட இருக்கும் ஒன்றின் கால் மாதிரி இருந்தது. அதனாலதான் இந்த மிஸ்ட்ரி இன்னும் க்ளோஸ் ஆகல. இது உண்மையாவே ஐஸ் சவுண்டா, இல்ல இன்னும் ஓஷன்ல இருக்கும் அன்னோன் கிரீச்சரோட காலா? நம்ம பிளானட்ல 80% ஓஷன் இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்ட். அதாவது இன்னும் எத்தனை அன்னோன் உயிரினங்கள் இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் அந்த கிரீச்சர் சர்ஃபேஸ்க்கு வந்தா, அல்லது மீண்டும் அந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சா? த ப்ளூப் இது ஒரு சவுண்ட் மட்டும் இல்ல, இது ஓஷன்ல மறைந்திருக்கும் ஒரு பெரிய சீக்ரெட்டா இருக்கலாம். கடலில் நாம் கேட்காத இன்னொரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் இருக்குன்னு தெரியுமா? ப்ளூப்புக்கு அடுத்தது இன்னொரு மர்மமான சிக்னல். அதுதான் ஜூலியா சவுண்ட். 1999 மீண்டும் ஒரு முறை NOAA சயின்டிஸ்ட்ஸ் ஓஷன்ல இருந்து ஒரு அன்யூஷுவல் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணாங்க. இந்த சவுண்ட் ப்ளூப் மாதிரி லவுட் இல்ல, ஆனா அதுக்கு ஒரு வேற மாதிரி யுனிக்னஸ் இருந்தது. இது ஒரு கண்டினியூஸ் ரைசிங் டோன். அதாவது சவுண்ட் கிராஜுவலா உயர்ந்துகிட்டே போகும், ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். இது ஒரு அழைப்பு மாதிரி இருந்தது. இமேஜின் பண்ணுங்க, கடலின் ஆழத்துல இருந்து யாரோ அல்லது ஏதோ சிக்னல் அனுப்புற மாதிரி. அதுக்கப்புறம் பல தியரிஸ் வந்துச்சு. முதல் எக்ஸ்பிளனேஷன், ஐஸ்பர்க்ஸ் கொலிஷன். அண்டார்டிகா அருகில் பெரிய ஐஸ்பர்க்ஸ் ஒன்றோட ஒன்று மோதும் போது அன்யூஷுவல் சவுண்ட் கிரியேட் ஆகலாம். இது சயின்டிஃபிக்கா பாசிபிள். ஆனா இன்னொரு பாசிபிலிட்டி, ஓஷன்ல இன்னும் தெரியாத ப்ராசஸஸ், ஜியலாஜிக்கல் மூவ்மெண்ட்ஸ் அல்லது அன்னோன் லைஃப் ஃபார்ம்ஸ். ஆனா பிகெஸ்ட் மிஸ்ட்ரி என்னன்னா, இந்த சவுண்ட் ஒரு ரிப்பீட்டட் சிக்னல் மாதிரி இருந்தது. ஐஸ் சவுண்டுனா ரேண்டமா இருக்கணும், ஆனா இது பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது, ஒரு இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி. அது கம்யூனிகேஷனா, ஒரு கிரீச்சர் காலா, இல்ல இன்னும் தெரியாத ஏதோவா? ப்ளூப் மாதிரி ஜூலியா சவுண்டையும் இன்னைக்கும் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓஷன் இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்ட். இன்னும் எத்தனை சிக்னல்ஸ் நம்ம கேட்காம இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. இது ஒரு நேச்சுரல் சவுண்டா, அல்ல யாரோ அனுப்புற சிக்னலா? கடல் அது சும்மா அமைதியா இருக்காது. சில நேரங்களில் அது பேசும், ஆனா நாம் புரியாத ஒரு லாங்குவேஜ்ல. 1991
மீண்டும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் டிடெக்ட் பண்ணப்பட்டது. நோவா சயின்டிஸ்ட்ஸ் ஓஷன்ல இருந்து ஒரு அன்யூஷுவல் சிக்னல் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுக்கு பேரு அப்ஸ்வீப் சவுண்ட். இந்த சவுண்ட் ஒரு யுனிக் பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். லோ ஃப்ரீக்வன்சில ஆரம்பிச்சு கிராஜுவலா ரைஸ் ஆகும், மீண்டும் ரிப்பீட் ஆகும். இது வருடம் வருடம் ரிப்பீட் ஆகுது. அதாவது இது ஒரு ஒன் டைம் இவெண்ட் இல்ல, இது சீசனல், இயர்ஸா தொடர்ந்து கேக்குது. அதான் இந்த மிஸ்ட்ரி இன்னும் டீப் ஆகுது. ஒரு சவுண்ட் ஒவ்வொரு வருடமும் ஆல்மோஸ்ட் சேம் டைம்ல ரிப்பீட் ஆகுது. இது கோஇன்சிடென்ஸா? சயின்டிஸ்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, முதல் பாசிபிலிட்டி வால்கானிக் ஆக்டிவிட்டி. ஓஷன்ல இருக்கும் வால்கேனோஸ் கேஸஸ் ரிலீஸ் பண்ணும்போது இப்படிப்பட்ட சவுண்ட் உருவாகலாம். இது பாசிபிள். ஆனா இன்னொரு தியரி, அன்னோன் மெரீன் பிஹேவியர். ஓஷன்ல இருக்கும் அன்னோன் கிரீச்சர்ஸ் அல்லது பெரிய ஸ்கேல் பயாலாஜிக்கல் ஆக்டிவிட்டி, அதுவே இந்த சவுண்டுக்கு காரணமா? ஆனா பிக்கெஸ்ட் கொஸ்டின் இன்னும் ஆன்சர் இல்ல. இது ஒரு நேச்சுரல் சவுண்ட்னா ஏன் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது? ஒவ்வொரு வருடமும் எக்ஸாக்ட் சேம் இல்ல, ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். அது ரேண்டம் இல்ல, கண்ட்ரோல்டு மாதிரி இருக்கும். அது என்வாயன்மெண்ட் சேஞ்சா அல்லது யாரோ ஏதோ அடாப்ட் ஆகிறதா? ப்ளூப், ஜூலியா, அப்ஸ்வீப், இந்த 3 சவுண்ட்ஸும் ஓஷன்ல இருந்து வரும் சிக்னல்ஸ் மாதிரி இருக்குது. நாம் புரியாத, இன்னும் டீகோட் பண்ணாத ஒரு லாங்குவேஜா கூட இருக்கலாம். சும்மா அமைதியா இருக்கும் ஒரு ரூம், எந்த சவுண்டையும் இல்ல. ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு லோ ஃப்ரீக்வன்சி ஹம் கேட்க ஆரம்பிச்சா? இது இமேஜினேஷன் இல்ல, இது ஒரு ரியல் ஃபினாமினன், த ஹம். உலகம் முழுக்க சிலர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஹம்மிங் சவுண்ட் கேட்குது. ஆனா அந்த சேம் இடத்துல இருக்கும் மற்றவர்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கவே கிடையாது. சிலர் மட்டும் இந்த சவுண்ட் கேட்கிறார்கள். இமேஜின் பண்ணுங்க, நீங்க மட்டும் ஒரு சவுண்ட் கேட்கிறீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, மற்றவர்கள் நம்பவே மாட்டாங்க. இது சிலருக்கு தூங்க முடியாத அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, ஹெட்டேக், ஆங்ஸைட்டி கூட கிரியேட் பண்ணுது. இது என்ன சவுண்ட்? பல எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. முதல் தியரி, சப்மரீன் சிக்னல்ஸ். மிலிட்டரி சப்மரீன்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி கம்யூனிகேஷன் சிக்னல்ஸை யூஸ் பண்ணும். அதுதான் இந்த ஹம்மா இருக்கலாம். ஆனா அது எல்லா இடங்களிலும் எப்படி கேட்கும்? இன்னொரு தியரி, சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். சிலர் பிரெயின் எக்ஸ்டர்னல் சவுண்ட் இல்லாத நேரத்துல ஒரு இன்டர்னல் சவுண்டை உருவாக்கலாம். அதுதான் ஹம்மா இருக்கலாம். ஆனா ஒரு ப்ராப்ளம், பலரும் சேம் டைப் ஹம்மை டிஸ்கிரைப் பண்றாங்க. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் ஆல்மோஸ்ட் சேம் ஃப்ரீக்வன்சி. அது கோயின்சிடென்ஸா இல்ல ஒரு ரியல் சிக்னலா? இந்த ஹம் எங்க இருந்து வருது? ஏன் சிலருக்கு மட்டும் கேட்குது? இது பிசிக்கல் சவுண்டா இல்ல மைண்ட் ட்ரிக்கா? இது உண்மையா இல்ல மனதின் ட்ரிக்கா? ஒரு நாள் உங்களுக்கும் இந்த ஹம் கேட்க ஆரம்பிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ஒரு சவுண்ட் மட்டும் இல்ல, இது மனித மனசும் உலகமும் இடையே இருக்கும் ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு மிஸ்ட்ரி. கடலின் ஆழத்தில் ஒளியும் இல்ல, ஒலியும் இல்ல. ஆனா திடீர்னு ஒரு சவுண்ட். அது ஒரு சாதாரண சவுண்ட் இல்ல, அது ஒரு விசில் மாதிரி, ஒரு மனிதன் விசில் அடிப்பது மாதிரி. சயின்டிஸ்ட்ஸ் டீப் ஓஷன் மானிட்டரிங் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரேஞ்ச் சவுண்டை டிடெக்ட் பண்ணாங்க. அதன் சோர்ஸ் இன்னைக்கும் அன்னோன். ஒரு மனிதன் விசில் அடிப்பது மாதிரி. இமேஜின் பண்ணுங்க, ஓஷன்ல கிலோமீட்டர்ஸ் டெப்த்ல எந்த மனிதரும் இருக்க முடியாத இடத்தில் மனிதன் மாதிரி ஒரு விசில் சவுண்ட். இது என்ன சிக்னல்? முதலில் வந்த தியரி, அன்னோன் சீ கிரீச்சர். ஓஷன்ல இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு இன்டெலிஜென்ட் உயிரினம் இருக்குமா? அது கம்யூனிகேஷனுக்காக விசில் யூஸ் பண்ணுதா? அது ஒரு அட்வான்ஸ்ட் கிரீச்சரா இருந்தா அது நம்மை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்குமா? இன்னொரு பாசிபிலிட்டி, சீக்ரெட் மிலிட்டரி டெக்னாலஜி, அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், கிளாசிஃபைடு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சோனார் சிக்னல்ஸ். ஆனா அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. யாரும் இதை க்ளீன் பண்ணல. அதனால்தான் இந்த சவுண்ட் இன்னும் மிஸ்டரியா இருக்கு. இது ரேண்டம் இல்ல, அது கிளியர் பேட்டர்ன் இல்லாம இருந்தாலும் அது ஒரு இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி.
அது யாரோ சிக்னல் அனுப்புற மாதிரியா? யாருக்கோ ஏதோ சொல்லுற மாதிரியா? ப்ளூப், ஜூலியா, அப் ஸ்வீப், ஹம், இப்போ த விசில். இந்த எல்லா சவுண்ட்ஸையும் சேர்த்து பார்த்தா ஒரு ஸ்கேரி தாட் வரும். கடல் நம்முடன் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குதா? அல்ல யாரோ எங்கோ இருந்து சிக்னல் அனுப்புறாங்களா? இது யாரோ சிக்னல் கொடுக்கிற மாதிரி இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 5 சவுண்ட்ஸை சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் இன்னும் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கு. கடல் இன்னும் நமக்கு தெரியாத ரகசியங்களை மறைத்து வைக்குது. இந்த சவுண்ட்ஸ்ல எது உங்களுக்கு அதிகமா பயமா இருந்தது? உங்க தியரி என்ன? காமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்ட்ரி கதைகள். இன்னும் பல மர்மங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.